Hello students, this is Iqbal. 3.13 first sum பார்க்க போறோம். அதுல மொத்தம் 5 subdivision கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியான sum தான். So first பார்க்கலாம். இங்க first 15x square plus 11x. 15x square plus 11x plus 2 equal to 0 கொடுத்திருக்காங்களா? இப்போ x square பக்கத்துல உள்ளது a ன்னு எடுக்கணும். எல்லாமே nature of roots தான் கொடுத்திருக்காங்க. அப்ப a equal to 15, b equal to 11, c equal to 2. Nature of the roots na formula என்ன சொல்லிருக்கேன்? delta கண்டுபிடிக்கணும். delta என்ன formula? b square minus 4ac. இதுக்கு ஆன்சர் பாசிட்டிவா வந்தா the roots are real and not equal to 0 வந்துச்சுனா the roots are real and equal. நெகட்டிவா வந்துச்சுனா no real roots அப்படினு எழுதணும். ஓகேவா? சரி. இப்போ b வந்து எவ்வளவு 11. அப்ப 11 ஸ்கொயர் minus 4, a வந்து எவ்வளவு 15, c வந்து எவ்வளவு 2. 11 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 121. 4 into 15 வந்து 60, 60 into 2 வந்து 120 வரும். இப்போ ஆன்சர் வந்து என்ன வந்துருச்சு 1 வந்துருச்சு. பாசிட்டிவா வந்திருக்கா? அப்ப பாசிட்டிவ்னா அப்படியே போடணும். delta is greater than 0, therefore roots are real and not equal. Real and not equal. So அப்படி போட்டுறணும். இது முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி சின்ன சம் தான் நினைக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த கோஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 1, எக்ஸ் பக்கத்தில் பி இருக்கா, பி வந்து மைனஸ் 1. ஓகேவா? சி வந்து மைனஸ் 1. ஸோ ஃபார்முலா டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர்னா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ வந்து 1, சி வந்து மைனஸ் 1. மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 into 1 4. 1 into 1 1 தான், 1 into 4 4. அப்போ 5 வந்திருக்கா? இதுவும் என்ன இருக்குது? பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அப்போ டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0, therefore real and not equal. Roots are real and not equal. Not equal. சரியா? செகண்ட் சம் முடிச்சாச்சு. தேர்ட் ஒன். இங்கே எக்ஸுக்கு பதிலாக டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். டி ஸ்கொயர் டி கான்ஸ்டன்ட். ஓகே, டி ஸ்கொயர் பக்கத்தில் உள்ளது ஏன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன். √2 டி ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 3√2 ஈக்குவல் டு 0. டி ஸ்கொயர் பக்கத்தில் √2 இருக்கா? அப்போ ஏ ஈக்குவல் டு √2, பி ஈக்குவல் டு மைனஸ் 3, டி பக்கத்தில் இருக்குது. கான்ஸ்டன்ட் வந்து 3√2. இப்போ டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர்னா மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ வந்து √2, சி வந்து 3√2. மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகே, எனக்குமே வந்து மேலே வந்து பவர் ஈவன் நம்பராக இருந்தால் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். 4 into 3 வந்து 12. ஓகே, இன்ட்டு √2 into √2 வந்து வெறும் 2 தான். அப்போது 9 minus 24. அப்போது 24ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 15 வருமா? மைனஸ் 15. பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ்னால மைனஸ் 15. அப்போ டெல்டா வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு? மைனஸ் வந்துருச்சுன்னா லெஸ் தென் 0, therefore no real roots. அவ்வளோதான். நெகட்டிவாக வந்தால் no real roots. அப்புறம் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம். நைன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6√2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது? 9 இருக்கா? அப்போ ஏ ஈக்குவல் டு 9. ஒய் பக்கத்தில் மைனஸ் 6√2 இருக்கா? அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் 6√2, சி ஈக்குவல் டு 2. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி தான்
டெல்டா கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் மைனஸ் 6 ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, a வந்து 9, c வந்து 2. மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ஆயிரும். அதான் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் பவர் ஈவன் நம்பர் இருக்கனால. ஓகேயா, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2 தான், வெறும் 2. 4 9s are 36, 36 into 2 72. அதுதான் இங்கேயும் வரும், 36 into 72. அப்போ 72 மைனஸ் 72. அப்போ டெல்டா டைரெக்டாக என்ன ஆச்சு, 0 கிடச்சிருச்சு. அப்போது ரியல் அண்டு ஈக்குவல், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல்னு எழுதிடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம 5th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது, 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்கா, அதான் a. இங்கே ஏற்கனவே ஏபிசி இருக்குனால நம்ம என்ன பண்ணுறோம்னா கேபிட்டல் லெட்டரில் எடுத்துக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இங்கேயும் ஏ இருக்குது இங்கேயும் இருக்குன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ 9a ஸ்கொயர் b ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் உள்ள எல்லாமே ஏன்னு எடுத்துக்கணும். 9a ஸ்கொயர் b ஸ்கொயர். அப்புறம் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மைனஸ் 24 abcd, அதான் b. b ஈக்குவல் டு மைனஸ் 24 abcd. அப்புறம் c ஈக்குவல் டு என்ன இருக்குங்க, 16 c ஸ்கொயர் d ஸ்கொயர். ஓகே, பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே ஏவும் பியும் என்ன இல்லைன்னா 0 இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டெல்டா கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா, இதெல்லாம் கேபிட்டல் லெட்டர் எடுக்கணும், நான் திருப்பி ஸ்மால் லெட்டர் எடுத்துட்டேன். சரி, ஃபார்முலா வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் என்ன இருக்குது, மைனஸ் 24 abcd ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 a வந்து 9a ஸ்கொயர் b ஸ்கொயர், c வந்து 16 c ஸ்கொயர் d ஸ்கொயர். ஓகேவா, எனக்கே சொல்லியிருக்கேன் பவர் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 24னா என்ன வரும், 576. இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர். இங்கே மைனஸ் 4 into 9 36, 36 into 16, 16 6 are 96க்கு 6 பேலன்ஸ் 9, 16 3s are 48, 48 plus 9 வந்து 57. அதே தான் வருது, 576. மிச்சம் என்ன இருக்குது, a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா இதான் சின்ன சம்மா இருக்குல்லே. அப்போ ரெண்டும் என்ன, இது பாசிட்டிவாக இருக்குது இது நெகட்டிவாக இருக்குன்னா டோட்டலாக ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 0. டெல்டா ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் roots are real and equal. That's all.